السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في الكلام المجيد: إن لك في النهار سبحا طويلا واذكر اسم ربك وتبتل إليه تبتيلا. وقال في مقام آخر: فإذا فرغت فانصب وإلى ربك فارغب. صدق الله العلي العظيم. وقال النبي عليه الصلاة والسلام: جعلت قرة عيني في الصلاة. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதரிகளே, புனித ரபியுல் அவ்வல் மாதத்தை அடைந்து அந்த மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையின் சுருக்கத்தை ஒவ்வொரு தலையங்கத்துக்கு கீழால் நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அதில் இன்றைய தினம் நாம் பார்க்க போவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வணக்கம், இபாதத் எப்படி இருந்தது. உலமாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த இபாதத்தை இரண்டாக பிரிக்கின்றார்கள். ஒன்று, மக்களுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த இபாதத்துகள். இன்னொன்று, தான் தனியாக நின்று செய்த இபாதத். குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிடக்கூடிய விடயம்தான் இன்னலக்க ஃபின்னஹாரி சபஹன் தவீலா. நிச்சயமாக பகலுடைய நேரத்தில் உங்கள் மீது பெரியொரு உழைப்பு பொறுப்பாக இருக்கின்றது. அந்த உழைப்பு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களை அல்லாஹுடன் இணைப்பதற்காக செய்த உழைப்பு. ஒவ்வொரு மனிதனையும் சந்தித்து படைத்த ரப்பை மறந்து வாழக்கூடிய அவர்களை அல்லாஹ்வுடன் இணைப்பதற்கு, அவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை சொல்லி அந்த மக்களை சொர்க்கவாதிகளாக மாற்றுவதற்கு செய்த உழைப்பு. முஃப்தி ஷஃபீக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மஆரிஃபுல் குர்ஆனில் ஃபஇதா ஃபரக்த ஃபன்ஸப் வ இலா ரப்பிக ஃபர்கப் என்ற இந்த திருவசனத்துக்கு கீழே தப்சீர் செய்யும் பொழுது சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன கட்டளையிட்டான் என்று சொன்னால், ஃபஇதா ஃபரக்த ஃபன்ஸப், நீங்கள் தீனுடைய உழைப்பு, தாவத்துடைய உழைப்பில் இருந்து ஓய்வடைந்துட்டால், அதாவது அந்த உழைப்பை செய்து நீங்கள் கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் வந்தவுடன் ஃபர்கப் ஃபதஅப் நஃப்ஸக், உங்களை தனிப்பட்ட இபாதத்தில் ஈடுபடுத்தி கஷ்டப்படுத்துங்க. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பூமியில் செய்த ஆக பெரிய இபாதத் என்னன்னு சொன்னால், இந்த தாவத்துடைய உழைப்பை, தப்லீகுடைய உழைப்பை செய்கிறது தான் அவங்களுடைய ஆக பெரிய இபாதத். அதிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓய்வு பெற்றதுக்கு பின்னால் அல்லாஹு தஆலா கட்டளையிடுறான், உங்களை நீங்கள் அல்லாஹ்வுடன் இணைத்துக் கொள்வதற்கு தனிப்பட்ட சில இபாதாத்துகளில் ஈடுபடுங்க.
அதுதான் தொழுக, திக்ர், துஆ, இஸ்திக்ஃபார், இப்படியான அமல்கள். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில குறிப்பிட்ட அமல்களை மாத்திரம் செய்து இதுதான் என்னுடைய இபாதத் என்று கற்றுத்தரல்ல. மனிதனுடைய முழு வாழ்க்கையையும் இபாதத்தாக மாற்றுவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னை பூர்த்தியாக எல்லா விடயத்திலையும் ஒரு ஆபிதாக இபாதத் செய்யக்கூடியவராக காண்பித்தார். எப்படி தூங்க வேண்டும் என்பதை நபி அவங்க இபாதத் மூலமாக காண்பித்தாங்க. உது எடுத்துக்கொண்டு தூங்கினாங்க. எப்படி தூங்க வேண்டும், படுக்கை எப்படி விரிக்க வேண்டும், அதை நபி அவர்கள் சொன்னது மாத்திரமல்ல, செய்து காண்பித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த தூக்கம் அது ஒரு இபாதத்தாக இருந்துச்சு. யார் அதை பின்பற்றுவாங்களோ அவங்களுடைய தூக்கம் அது இபாதத்தாக கணிக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தன்னுடைய குடும்பத்துடன் பழகக்கூடிய அந்த முறைகள், அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் செய்த ஒரு இபாதத்தாக எங்களுக்கு அமைச்சு தந்தான். தனது மனைவியோட உட்கார்ந்து பேசுவது, மனைவியோட பேசுவதற்காக நேரம் கொடுப்பது, இது இபாதத் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய வாழ்க்கையில செய்து காண்பித்தாங்க. ஹதீஸ்ல தெளிவாக வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அஸர் தொழுகைக்கு பின்னால இருந்து மகரிப் வரைக்கும் தனது மனைவிமார்களுடைய வீடுகளுக்கு போவாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் தனது மனைவியோட உட்கார்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசுவாங்க. மனைவிமார்களும் எப்படி சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு வந்தா ஒரு நபியாக இருக்க மாட்டான், அவங்க ஒரு சாதாரண ஒரு மனிதனை போல தான் இருப்பான். வீட்டு வேலையில நபி அவங்க பங்களிப்பு செய்வாங்க. இப்ப வீட்டுடைய இபாதத் என்ன, மனைவி மக்களுடன் நான் இருக்கும் பொழுது என்னுடைய இபாதத் என்ன என்பதை நபி அவங்க விளங்கப்படுத்துறாங்க, சொல்லித்தாராங்க. ஆயிஷா நாயி சொல்றாங்க, ஆற்றுல பால் கறப்பாங்க நபி அவங்க, வீட்டை கூட்டுவாங்க, தனது துணிகளை தானே துவைத்துக் கொள்ளுவாங்க. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு விடயத்திலையும் அமல் செய்து காண்பித்தாங்க. இதுதான் என்னுடைய வாழ்க்கை. ஒவ்வொரு மனிதனுடைய அந்த 24 மணி நேர வாழ்க்கையையும் ஒரு இபாதத்தாக அமைச்சு கொடுக்கிறதுக்குரிய வழிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுத்தந்தான். அந்த இபாதத்துகள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மிகவும் விருப்பமான இபாதத்தாக இருந்தது தான் தொழுகை. என்ன சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க? ஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலா, என்னுடைய கண்ணுடைய குளிர்ச்சி எனக்கு தொழுகையில ஆக்கப்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தொழுகையை மிகவும் இன்பமாக நீண்ட நேரம் நின்று தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா சொல்றாங்க, ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சூழ உட்கார்ந்துருந்தோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை பார்த்து சொன்னாங்க, இன்னல்லாஹ ஜஅல லிகுல்லி நபிய்யின் ஷஹ்வதன், நிச்சயமாக அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா ஒவ்வொரு நபிக்கும் ஒரு ஆசையை, ஒரு இச்சையை வச்சிருக்கிறார். அதை சொல்லிட்டு சொன்னாங்க, வ இன்ன ஷஹ்வதி ஃபீ கியாமில் லைல்,
என்னுடைய ஆசை, என்னுடைய இச்சை என்னன்னு சொன்னா இரவு நேரத்தில் நின்று வணங்குறது என்று சொல்லிட்டு சொன்னாங்க, இதா கும்து ஃபலா யுஸல்லியன்ன அஹதுன் கல்ஃபி. நான் இரவு நேரத்தில் நின்று வணங்குறதுக்கு, தொழுகைக்காக நின்று விட்டால் எனக்கு பின்னால என்ன பின்துயர்ந்து தொழுகிறதுக்கு யாரும் நிக்கவானம், யாரும் நிக்கவானம் என்று சொன்னாங்க. ஏன் நிக்கவானம் என்று சொன்னாங்க? அடுத்த இன்னொரு ஹதீஸ் அதை தெளிவுபடுத்துது. அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகைக்கு நின்றால் எந்த அளவு நிப்பாங்கன்னு சொன்னா, ஹத்தா தவர்ரமத் கதமாஹு அவ் கால சாக்காஹு, அவங்களுடைய பாதங்கள் அல்லது கெண்டை கால் வீங்கக்கூடிய அளவு, பாதங்கள் கெண்டைக்கால் வீங்கக்கூடிய அளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படியே நின்று தொழுவாங்க. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லப்பட்டுச்சு, அலைஸ கத் கஃபரல்லாஹு லக மா தகத்தம மின் தப்பிக வமா தஅக்கர். யா ரசூலல்லாஹ், நீங்க இவ்வளோ நேரம் நின்று வணங்குறீங்க, எந்த அளவெண்டா உங்களோட பாதம் அல்ல கெண்டைக்கால் அப்படியே வீங்கி போகுது. இன்னொரு ரிவாயத்தில் வருது, அப்படியே நிற்பதின் காரணமா நபியுடைய காலில் வெடிப்பு ஏற்படுமா. அப்ப இவ்வளோ நீங்க உங்களுக்கு அல்லாஹ் உங்களோட முன்பின் பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டான், அப்படி இருக்க நீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு நின்று வணங்கணுமா என்று கேட்கப்பட்ட நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அஃபலா அகூனு அப்தன் ஷகூரா, என்ன நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியானாக இருக்கக்கூடாதா? ஏனென்றால் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பெரும் பாக்கியங்களை கொடுத்திருந்தான். இந்த ஹதீஸ் மூலமாக நபி அவங்க எங்களுக்கு என்ன விளங்கப்படுத்துறாங்கன்னா, அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளோ பாக்கியங்களை தருவானோ, அது செல்வ ரீதியாக தரலாம், உடல் ஆரோக்கிய ரீதியாக தரலாம். உடல் ஆரோக்கியம் என்று சொல்றது இது ஒரு சிம்பிளான விஷயம் அல்ல. இன்னைக்கு நாங்கள் அதை விளங்குறோம் இல்லை. உடல் ஆரோக்கியம் என்று சொல்ற அல்லாஹ்வுடைய எவ்வளோ பெரிய ஒரு நிஅமத். இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு நாங்க 360 ஜாயின்ஸ் அல்லாஹ் எங்களோட உடம்புல தந்திருக்கிறான். அந்த ஒவ்வொரு ஜாயின்ஸுக்கும் பாரமாக சதக்கா கொடுக்கும்படி நபி அவங்க சொன்ன நேரத்தில் சஹாபாக்கள் கேட்டாங்க, எங்கள யாருக்கு முடியும் யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்க, சூரியன் உதயமாகி கொஞ்ச நேரத்தில் 2 ரக்காத் நீங்க சுன்னத் தொழுறீங்களா, அந்த முழு ஜாயின்ஸ்களுக்கு 360 இணைப்புகளுக்கு நீங்க சதக்கா கொடுத்த நன்மை அல்லாஹ் தாரான். அல்லாஹ் எனக்கு இந்த தீனை தந்தது, அவனை வணங்குவதற்கு பாக்கியத்தை தந்தது, அவனை பற்றி மக்களுக்கு அறிமுகம் செய்வதற்குரிய பாக்கியத்தை தந்தது, அதற்காக இரவு பகலாக பாடுபடக்கூடிய பாக்கியத்தை தந்தது. இது எனக்கு அல்லாஹ் செஞ்சிக்கக்கூடிய எவ்வளோ பெரிய நியமத், இதுக்கு நான் நன்றி செலுத்தக்கூடிய ஒருவனாக ஆகக்கூடாதா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க. அதே போன்று அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், மா குன்னா நஷாஉ மினல் லைலி அன் நராஹு முஸல்லியன் இல்லா ரஅய்னாஹு. எங்களோட உள்ளம் விரும்புதோ இரவு நேரத்தில் நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தொழக்கூடிய நிலைமையில பெற்றுக்கொள்ளணும் என்று உள்ளம் விரும்பி போய் பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுது கொண்டிருப்பாங்க. அதே போல சொல்றாங்க, வமா குன்னா நஷாஉ அன் நராஹு நாயிமன் இல்லா ரஅய்னாஹு நாயிமன். எங்களுடைய உள்ளம் விரும்புதோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூங்கி கொண்டிருப்பதை பார்க்க, அந்த நிலைமையில போய் பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூங்கி கொண்டிருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோன்பு நோட்பாங்க. எந்த அளவு நோன்பு நோட்பாங்கன்னு சொன்னா,
நாங்கள் நினைப்போம் நபி அவங்க நோன்பு பிடிப்பதை விடக்கூடாதா, அந்த அளவு நோன்பு நோற்றவர்களாகவே இருப்பாங்க. அதே போல எந்த அளவு நபி அவங்க நோன்பு பிடிக்காமக்கு விட்டுருவாங்கன்னு சொன்னா நாங்க நினைப்போம் நபி அவங்க நோன்பு பிடிக்க மாட்டாங்களா. உம்மத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 லைனையும் படிச்சு தாராம். இரவை 2ஆக பிரிச்சாங்க, ஒரு பகுதியை தூக்கத்துக்கு, ஒரு பகுதியை இபாதத்துக்கு. மாதத்தை நபி அவங்க பிரிக்கிறாங்க, சில காலம் கூடுதலா நோன்பு பிடிப்பாங்க, சில காலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோன்பு பிடிக்க மாட்டாங்க. அபூதர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஒரு தடவை நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்கிறேன், நின்று இபாதத் செய்றாங்க, இரவுல நின்று தொழுகிறாங்க. அதே நிலைமையில காலை அடைஞ்சிட்டாங்க. ஹத்தா அஸ்பஹ யக்ரஉ ஹாதிஹில் ஆயா. இரவு தக்பீர் கட்டின நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படியே நின்று கொண்டு வணங்குறாங்க. சுபஹாகிட்டுது. அவங்க குர்ஆனுடைய ஒரே ஒரு ஆயத்தை தான் திரும்ப மீட்டி மீட்டி ஓதிக்கொண்டே இருக்கிறாங்க. அந்த ஆயத்து என்ன? இன் துஅத்திபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக். யா அல்லாஹ், நீ இவர்களுக்கு தண்டனை கொடுத்தா அவர்களும் உன்னுடைய அடியார்கள் தான். வ இன் தக்ஃபிர் லஹும், நீ அவர்களை மன்னித்து விட்டால் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம், நிச்சயமாக நீ அனைவரையும் மிகைக்கக்கூடியவனாகவும் நுட்பமானவனாகவும் இருக்கின்றாய் என்று சொல்லி நபி அவங்க இந்த ஆயத்தை மீள மீள ஓதி ஓதி அழுது 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 தொழுகிறாங்க. உம்மத்துடைய கவலையில் என்ன கவலை? நாளை கியாமத்துல உம்மத்தை போட்டு அல்லாஹ் தண்டிச்சிடக்கூடாது. அதனால சொல்றாங்க, யா அல்லாஹ், உன்னுடைய அடியார்கள், நீ தண்டித்தாலும் உன்னுடைய அடியார்கள், நீ மன்னித்தாலும் நீ மிகவும் கிருபையாளன் என்று சொல்லி மிகவும் முழுக்க உம்மத்துக்காக பாவ மன்னிப்புக்கு நபி அவங்க துவா செஞ்சு கொண்டே இருக்கிறான். அதே போன்று எழுதுறாங்க, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்கள்கிட்ட வாராங்க. வந்த நேரத்தில் நாங்கள் சொன்னோம், இன்ன அஸரல் வஜஇ, யா ரசூலல்லாஹ், அந்த வருத்தத்துடைய அடையாளம் அலைக்க பையினுன், உங்கள் மீது தெளிவாக விளங்குது. உங்களோட உடம்புல ஒரு டயர்ட் ஒன்று, ஒரு சோர்வு ஒன்று எங்களுக்கு விளங்குது. அதை கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நிச்சயமாக எதை நீங்கள் என்னிட்ட பார்க்குறீங்களோ அதை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். அதாவது உடம்புல எனக்கு பெரிய ஒரு சோர்வு, ஒரு டயர்ட் உண்டு, ஒரு வருத்தம் ஒன்று இருந்து கொண்டிருக்குது என்று சொல்லிட்டு சொன்னாங்க, ஃபகரஅத்துல் பாரிஹத அஸ்ஸபஅ. ஏன் எனக்கு இந்த டயர்ட் உருவாயிச்சுன்னு சொன்னால், நேற்று இரவு நான் குர்ஆனுடைய 7 நீளமான சூறாக்களை பூர்த்தியாக ஓதினேன். அதாவது சூரத்துல் பக்கரா, சூரா ஆல இம்ரான், சூரத்துல் நிசா, சூரா மாஇதா, சூரா அன்ஆம், சூரா அஅராஃப், சூரத்து தௌபா. சுமாராக அதில் சூரத்துல் அன்ஃபால் என்று சூறா வருது, அது ஹதீஸில் இங்கே சொல்லப்படல. அந்த சூறா விட்டுட்டா கிட்டத்தட்ட ஒரு 9.5 ஜுஸ் குர்ஆன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதுறாங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதும் பொழுது நாங்கள் ஓதுறது போல வேகமாக ஓத மாட்டோம். ஒரு நரகத்துடைய எச்சரிக்கை வருகிறது, அல்ல ஒரு பயங்கர ஒரு எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு ஆயத்து வந்தா அந்த இடத்துல நின்று நபி அவங்க என்ன செய்வாங்க, அல்லாஹ்விடம் அந்த தண்டனையை விட்டு அல்லது அந்த நரகத்துடைய வேதனையை விட்டு பாதுகாப்பு தேடுவாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ்ட்ட துஆ செய்வாங்க. அதே போல ரஹ்மத்துடைய ஆயத்து வருகுதா, அந்த இடத்துல நின்று அல்லாஹ்விடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த அருளை வேண்டுவாங்க, துஆ செஞ்சுட்டு தான் அடுத்த ஆயத்தை ஓதுவாங்க என்று ஆயிஷா நாயகி சொல்றாங்க. இப்போ கற்பனை செஞ்சு பாருங்க, சுமாராக 9.5 ஜுஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிதானமான முறையில் ஒரு தஜ்வீத் அடிப்படையில் ஓதுறாங்க. அதனுடைய டயர்டை அடுத்த நாள் சஹாபாக்கள் விளங்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஆரம்பத்தில் சொன்னதை போல என்னுடைய கண்ணுடைய குளிர்ச்சியை அல்லாஹ் தொழுகையில் வச்சிருக்கிறான் என்று சொன்னது மாத்திரமல்ல, அந்த தொழுகையின் மூலமாக இபாதத் செஞ்சு நபி அவங்க அந்த இன்பத்தை உலகத்தில் அனுபவித்து கொண்டிருந்தாங்க. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கும் இந்த தொழுகையை அவனை அடையிறதுக்கு, அவனுடைய உதவியை அடையிறதுக்கு, அதன் மூலமாக கண்ணுக்கு குளிர்ச்சியை உடம்புக்கு ராகத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு தான் தந்திருக்கிறான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய அந்த வழிமுறைகளை பின்பற்றி அந்த தொழுகைகளை அழகான முறையில் தொழக்கூடிய பாக்கியத்தையும் ஏனைய இபாதாத்துகளையும் அழகான முறையில் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த ரபீஉல் அவ்வல் மாதத்துடைய பரக்கத்தை வைத்து எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.